அவங்களெல்லாம் கணக்குலேயே மனுஷ ஜென்மத்திலே புத்தி இல்லாதவங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறதுலே மிகப்பெரிய புழு ஜென்மம் சொல்லுவாங்கல்ல, பார்க்குறதே அருவருப்பாக இருக்கும்ல, அந்த ஜென்மத்தோட கேவலமான ஜென்மங்க அதெல்லாம். அவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதை பற்றி யூசர் டைம் அவுட் எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு 24 ஹவர்ஸே போட்டுருக்கு தேவையாது. அதனால் வந்து அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சந்தோஷம், நம்ம இது நல்ல விதமாக நம்ம இது பண்ணிக்கலாம். கார்த்திக் லைக் போட்டேனா? ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வீடு மேலே வீடு கீழே இருக்குங்க, அடுத்தது போயிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு நான் ராஜா ப்ரோ பேட் கமாண்ட் வந்தா அந்த கமாண்டை டச் பண்ணி ஆப்ஷன் காட்டும் டைம் அவுட் போடலாம். அப்படிங்களா? அது போட்டிருக்கேன். இப்போ தான் நம்ம இவங்க சொன்னாங்கல்ல, அதை நான் பார்த்துட்டு போட்டிருக்கேன் நான். இந்த மீன் குட்டி இவங்க என்ன பண்ணுறாங்க? என்னது தற்கறி வயலி இரு கவுண்ட் டெஸ்ட் பண்ணி விடு. திரும்பி அதை டைம் அவுட்டே கொடு. புட் யூசர் டைம் அவுட் 24 ஹவர்ஸ். அப்புறம் வந்து டிஜிஜி வேர் ஆர் யூ ஃப்ரம் சென்னை பூந்தமல்லி. டிஜிஜி 54546 அப்படி ஒரு இதுங்களா, ஐடிங்களா? வெரி குட், சூப்பர், நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. போட்டோ எடுத்து போட்டு சரி, சந்தோஷம், ஒன்றும் பரவாயில்ல. ஏதோ போட்டோ எடுத்து போட்டுருக்காரு. ஷூவா? ஆமா, ஷூ தான் அது, கருப்பு கலர்ல தெரியுது, அது ஷூ. கார்த்தி சார் பையன் என்ன படிக்கிறார்? அவரா 6th படிக்கிறார். இப்போதைக்கு உங்க கமாண்டை படிக்கிறார். படிக்கிறாரு. கார்த்தி இவர் வந்து 6th படிக்கிறார். அப்புறம் வந்து வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் பத்திரமா பாதுகாத்துக்குங்க. அவங்களெல்லாம் வந்து வெளியில் விடாதீங்க. ஈர காற்று, அந்த சாதாரணமாக அந்த காற்றே வந்து நமக்கு இந்த தொண்டை இரிட்டேஷன்லாம் கொடுக்குது. அதாவது ரொம்ப ஒரு உள்ள வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு அறுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன டிஃபிகல்ட்டு? புரியல, என்ன டிஃபிகல்ட்டு? ஆமாம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஆகுது, அதனால தான் வருதில்ல. படிக்கிறது ஐடி படிக்கிறதுக்கா? ஐடி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, அதான் 546 சொல்லிட்டேனே. சரி, ஓகே, பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. அது வந்து ஐடியோட அந்த இது வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. டிஜிஜின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதுக்காக தான் இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம். கார்த்திக் வந்து என்ன சொல்லியிருக்காரு? சார் பையன் என்ன அதான் பார்த்துட்டிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக வெளியில் அதிகமாக விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈர காற்று இந்த மாதிரி படாத அந்த சுவாசிக்கிறத வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாஸ்க் எதாவது போட்டுக்கிட்டு அந்த இது மாதிரி இது பண்ணுங்கள். ஏன்னா அதில் அந்த நம்மளே ஒரு சில சமயம் வெளியில் போவோம், டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி ஏதோ உள்ள இது ஆகுது, திடீர்னு தான் ஒரு ஏதோ உள்ள இரிட்டேஷன் தொல்லை கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது, தொண்டையில் வந்து ஏதோ அரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த தொல்லைகள்லாம் வரும்போது ஒரு மாதிரி இரும்பல் இது மாதிரிலாம் இதுவாக அப்புறம் போக போக அது அப்படியே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ ஆகுது. நச்சுத்தன்மையான சம்மந்தப்பட்ட ஏதோ காற்றுல கொஞ்சம் கலந்துருக்குதுன்னு நினைக்கிறேன், அது அதனால் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பையன் பெயர் என்ன? அவர் பேர் பருதி, அவர் பேர். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பெரியவங்க வயசானவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து இப்போ நம்ம வீட்டில் யாருக்கு என்ன இதாக நல்ல விதமாக பேசி பழகிட்டு இருக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம திடீர்னு போயிட்டு அவங்க முன்னாடி உட்காந்துட்டு அவங்க இருமுனாலோ இல்லை அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலோ அவங்க இரும்புது கண்டிப்பாங்க. தாங்கள் விழிப்புணர்கள் மிக நன்றி. விழிப்புணர்வுக்கு ரொம்ப நன்றியா? மிக்க நன்றி. ஓகே ஓகே. நீங்கள் மருத்துவரா? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேனே தவிர நான் ஒன்றும் இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடுங்கலாம் சொல்லவே இல்லையே. ஏன்னா வெளியில் வர காற்று நம்ம வந்து தொண்டையில் வந்து தெரியுது, நம்ம வாய் தெரிஞ்சு திடீர்னு ஏதோ சொல்ல போகிறோம், டக்குன்னு ஏதோ ஒன்று காற்று உள்ள சுவாசித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஏதோ அடைக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு நமைச்சல் ஏதோ ஒரு விதத்தில் அது இடைஞ்சலாக இருக்குது. அந்த இடையூறு வந்து நமக்கு இதோ இருக்குது, ஏதோ ஒரு விதமான ஏதோ உள்ள வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த தொண்டையில் போய் பட்டு டக்குன்னு அந்த மாதிரி ஆகுதுன்றது தோணுச்சு. அதனால தான் நம்ம சொன்னே தவிர நான் வந்து டாக்டர்லாம் கிடையாதுங்க. தயவுசெய்து டாக்டர்லாம் நினச்சிடாதீங்க, அவங்க நினைப்போம் நமக்கு இல்லைங்க. சார் எங்கே வேலை பார்க்குறீங்க?
சார் எங்கே வேலை பார்க்குறீங்க? கார்த்தி. நாங்கள் சர்வீஸ் இன்ஜினியருங்க. எங்க வேலை பார்க்குறேன். பர்சனல் தான், சர்வீஸ் இன்ஜினியர். அப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதமாக இருக்குங்க. அது இல்லாமல் இந்த இப்போ அந்த டிட்வா புயல் போச்சு அப்படி இப்படின்னு ஆந்திரா பக்கம் போயிடும், அப்படியே வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கோம் அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள ஆந்திரா கரையை கிடக்கும் அப்படின்னாங்க. என்னென்னோ சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு யூடர்ன் போட்டு ரிட்டர்ன் மறுபடியும் தமிழ்நாட்டு பக்கத்தில் உள்ள வராராம். சூப்பர் சார். சூப்பர். ஓகே, நல்லது. குட் அறிவு சார். யாருக்குங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அளவுக்குலாம் இருக்குமான்னு தெரியல. அதாவது நமக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்குங்களா, அதை பார்க்கும்போது மறுபடியும் திருப்பி எல்லோரும் கொஞ்சம் தமிழகத்தில் கொஞ்சம், அதாவது சென்னை பகுதியெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும்ன்ற மாதிரி பிரச்சனை இது இருக்குது. அந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேண்டியதை வீட்டுக்கு தேவையான பொருட்களை முன்னாடியே வாங்கி வந்து வச்சுங்க. எல்லோரும் சந்தோஷமாக வெளியிலலாம் எதுவும் அனாவசியமாக வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம். கோபால். சிவா நான் தான் கோபால். கோபாலா. நான் தான் கோபாலா. நான் தான் கோபாலான்னு அர்த்தம். சிவா இது வரைக்கும் பார்த்தீங்களே. நந்தகோபாலாவா? ஆமா, நந்தகோபாலா. நந்தகோபாலா, சாரிங்க, தனித்தனியா பிரிச்சு போட்டீங்க. நந்த கோபாலான்னு போட்டோன்னே அது தனித்தனி பேருன்ற மாதிரி. என்னன்னு தெரியல. நந்தகோபாலா, சாரிங்க. பரவாயில்ல. சிவா. அப்புறம் வந்து நம்ம அந்த கொஞ்ச நேரம் இருங்க. சளி பிடிச்சதுலாம் இரும்பல் இந்த மாதிரி வந்து வருது இல்லைங்களா? I am new subscriber. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் சிவா. அப்புறம் வந்து அது திருப்பி வரும்போது நமக்கு அதுக்கான வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் அதிகமாக தேவையில்லாத வெளியில் போகிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? நந்தகோபாலா. இல்ல கண்ணா, நாதா கோபாலாவா? ஏய், யாரடா படிக்கிறீங்க? மேல படிக்கிறியா? சிவா. நாதா கோபாலாவா? புரியல, கோபம் அல்ல, சிரிரே. நான்தா கோபாலா. ஏன் என்னாச்சு? காமெடியா போட்டுருக்கீங்களா? அப்படின்னா எனக்கும் சிரிக்க வைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். டிஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு? கன்னட தெரியுவா. எனக்கு கன்னடம் தெரியும். எனக்கு கன்னடம் தெரியாதுங்க, மன்னிச்சிருங்க. சாரி, எனக்கு கன்னடம்லாம் தெரியாது. ஷர்மிளா பானு. ஓரளவுக்கு கன்னடம் பேசும்போது பார்க்கறதுக்கெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து பேச தெரியாது. அப்புறம் வந்து யாரு? ஷர்மிளாவா? அது ஷர்மிளா பானு. சிவா. நான் தான் பையன் சும்மா இருக்கான் சொல்லுங்க. சிறப்பு இருக்கு. ஷர்மிளா போலாம் வந்து ஹாய் அண்ணா சொல்லி இருக்காங்க. அப்புறம் வந்து சிவா வந்து நான் தான் அந்த பையன் சும்மா பையனை சொல்லுங்க. சும்மா இருக்க சொல்லுங்களா? சொல்லுங்க, என்னாச்சு? இருக்கா? சிரிப்பா இருக்கா? ஒன்னு சும்மா இருக்க சொல்றாங்க. சரி, ஓகே. அவருக்கு சிரிப்பா இருக்குதா நீ பண்றது? நீ எதோ படிக்கிறதெல்லாம் கண்டபடி படிக்கிறியா? நடுவில் நான் ஒன்று பேசிட்டு இருக்கேன், நீ நடுவில் படிச்சுட்டு இருக்கியா? அது சிரிப்பா இருக்கு. சரி, ஓகே, அப்படி தானேங்க. சரி, ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பொருள்கள்லாம் வாங்கிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க, அதாவது பாதுகாப்போடு இருங்க. அப்புறம் வந்து சிவா வந்து என்னது? சும்மாதான். தங்கம். சரி, சும்மாதான். ஒரு அன்பா சொல்கிறாங்க, அன்போட சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அதுக்கும் சரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்களா நீங்கள்? பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பாதுகாப்போடு வந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து திருவண்ணாமலை தீபம் இப்போ இது பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து பரணி தீபம், இன்றைக்கி. அதனால் நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு எப்படியும் பரணி தீபம் வந்து திருவண்ணாமலையில் இது பண்ணுவாங்க. பிறகு வந்து நாளைக்கு 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு வந்து மகாதீபம் ஏற்றப்படும்.
திருவண்ணாமலை மலை மீது, அண்ணாமலையாருடைய மலை மீது. சிவா நீங்க என்ன படிக்கிறீங்க? யாரு கேக்குறாரு? நீங்க என்ன படிக்கிறீங்க? இவர் தான், உங்களை தான் கேட்குறாங்க. 6வது படிக்கிறார், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருங்க. அப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் திருவண்ணாமலை தீபத்தை நேரில் வந்து கண்டு மகிழ்ந்தாலும் சரி, இல்லை தொலைக்காட்சிகளில் கண்டு மகிழ்ந்தாலும் சரி, எல்லோரும் நல்ல விதமாக ஒரு எல்லோரும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும், எல்லா விலங்குகளும் நல்லா இருக்கணும், எல்லா விதமும் எல்லா விதத்துலேயும் உயிரினங்கள் அனைவரும் நல்லா இருக்கணுன்றத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்களோடையும் ஆசீர்வாதங்களோடையும் வேண்டுதல்களோடையும். திருவண்ணாமலையில சோலார் ஹவுஸ் தெரியுமா? சோலார் ஹவுஸா? அது எங்க இருக்கு? திருவண்ணாமலையில் சோலார் ஹவுஸ் இருக்குங்களா? இருக்குதுங்களா? இல்லை தெரியுமா? இருக்கு தெரியுங்களா? என்ன சொல்றீங்க? புரியல. 20 நிமிஷம். திருவண்ணாமலை இஸ் திருவண்ணாமலையில சோலார் ஹவுஸ் தெரியுமா? தெரியாதுங்க. சோலார் ஹவுஸ் தெரியாது. நான் வந்து போகணுமா, மலையை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு இறக்க போகிறேன்னா அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த சோலார் ஹவுஸ்னு ஒன்று அங்கே இருக்குதுன்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் அதை இதுலேயும் பார்த்ததில்ல, கேட்டதும் இல்லை. என்ன முடிஞ்சால் போனால் கண்டிப்பாக நானும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கான பதில் அடுத்த சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். வேணால் நான் வேணால் அதை முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக நான் இது பண்ணி போகிறேன். ஏன்னா வேற ஒருத்தங்கிட்ட கேட்டு தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்ச உங்களுக்கு கிட்ட கேட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? சரிங்களா? அவரே இப்போ எனக்கே தெரியாது போட்டால் இப்போ எப்படி இருக்குன்ற எனக்கே தெரியாது. நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. சந்தோஷம். அது உங்கள் 2 பேர் அப்பா பையனா? ஆமாங்க. என்னுடைய மகன் தாங்க. சிவா அப்பா மகன் தான். பக்தி ஆயுது. பக்தி சொன்னது என்னது? அப்புறம் வந்து உண்மையா எனக்கு தெரியாது. உண்மையாவே எனக்கு தெரியாது. தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? எது சோலார் தெரியாதா? பையனா தெரியலையா? குழப்பறாரே. சோலாரா உண்மையாவே தெரியாது. யார் கேள்வி கேட்டது? யார்? சோலார் சிவசிவா தான். அவர் தான் கேட்டாரு. சிரிக்கிறாரா? எனக்கு புரியலையே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவனை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லை கதை. சரி, ஓகே, பரவாயில்ல, சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷம். நானும் வந்து மேக்ஸிமம் என்னுடைய இதில் வந்து போகிறதெல்லாம் வந்து இதுதான். சோலார் ஹவுஸ் தெரியாது. உங்களுக்கே தெரியாதா? சோலார் ஹவுஸ் எங்களுக்கு தெரியாதா? இல்லை நானும் கேள்விப்படலை. மேக்ஸிமம் அதிகமாக நான் இங்கே அந்த இதெல்லாம் யூடியூப்லேயும் சரி இல்லை வேறு யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. சப்போஸ் இருக்குதுன்னு யாரையாவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணா விசாரித்து பார்க்குறேன். விசாரித்து பார்த்ததில் யாராவது சொன்னாங்கன்னா வேணா அதிகம் இருந்துச்சுன்னா ஒரு என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து அதிகம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும்ல. சின்ன ஒரு வீடியோ மினி, அதாவது ஒரு அழகான ஒரு இதுவாக போட்டு அதுக்கான பதில்கள்னு உங்களுக்கு சொல்லி அதனால் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி. அது கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்துட்டு அந்த இருந்துச்சு நான் விசாரிச்சுட்டு போடுறேன். அப்புறம் வந்து பாய். என்ன கிளம்பிட்டீங்களா? சரி, ஓகே. சிவா சந்தோஷம். 20 வரைக்கும் இருந்ததில் ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். முடிஞ்சால் அதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, அப்புறம் வந்து இன்னொரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இந்த புயலில் வந்து எப்படியோ எல்லோரும் நல்ல விதமாக இருக்கணும்னு ஒரு எல்லோரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிங்க, ப்ரேயர் பண்ணிங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. யார் யாருக்கு என்னென்னலாம் தெரியுமோ வேண்டுதல் பண்ணிங்க. சிவசிவா நான் தான் சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா ஒரு சர்வீஸ் இன்ஜினியர். நான் வந்து டிவி இது மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் இல்லை சர்வீஸ் இன்ஜினியர் எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து எல்லோரும் இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக பாதுகாப்போடு இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களையும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்போடு பார்த்துக்குங்க. பாதிப்புகள் எதாவது ஏற்பட்டிருந்தால் உங்கள் ஏரியா பக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனடியாக
அரசில் வந்து தெரிவிக்கப்பட்ட நம்பருக்கு வந்து உதவிகள் இது பண்ணி உங்களுக்கானதும் மற்றவங்களுக்கும் ஏதாவது உதவியாக இருந்தால் அதை செஞ்சு விடுங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது நல்லது இல்லையா? அதே மாதிரி மலை சுற்ற போகும்போது கூட சரி பார்த்துக்குங்க. இந்த இந்த நான் சொன்னேன்ல, போன வாரம்னா எனக்கு வந்து உண்மையிலே இருமல் இந்த சளி பிடிச்சிட்டு, அதாவது தொண்டை இது பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கான விளைவுகளுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம பசங்களுக்கும் வந்து அந்த இது பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் டெங்கு சொல்லிட்டாங்க. அதுக்கான இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனால் வந்து ரத்தத்தில் வந்து அந்த ப்ளட்டுடைய இதில் வந்து கொஞ்சம் அதுக்கான இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து டெங்குவோடைய பிரச்சனைனால தான் அந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இது பண்ணும்போது, அது வந்து நான் வந்து சரி அவசரத்துக்கு நமக்கு வேறு ஒரு சில விஷயம் சொன்ன நண்பர்களோட இயற்கை வைத்தியத்தில் சொல்லக்கூடிய அந்த பப்பாளி இலையை வந்து நல்லா அழகாக கழுவிட்டு, அதை வந்து ஒரு 3-4 தடவை கழுவிட்டு, அதை வந்து நாங்கள் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணியை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 30 ml வயசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு 30 ml அளவுக்கு நல்லா அழகாக அந்த இலையை கொடுத்தோம். மறுபடியும் பழைய மாதிரி வந்து நல்ல விதமாக ஜுரம்லாம் உடனே போயிடுச்சு. பாதிப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த உடம்பு வலியினுடைய இது தான் கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சம் அதுக்கான இதுவும் வந்து இந்த அதாவது நிலவேம்பு கஷாயம் அதையும் கொடுத்துட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் பூஸ்டப் பண்ணுறதுக்கான அவங்க உடம்புடைய இதை வீக்னஸ் ஆனதுக்கான இதை வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி பசங்களுக்கு எல்லோரும் இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுடைய முகம் சோர்வாகிட்டால் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? யாருடைய முகம் நமக்கு நண்பராக இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் வந்து அந்த முகம் சோர்வாக அவங்க கஷ்டப்படும் போது அதுக்கான விளைவுகளை வந்து இது பண்ணுவோம்ல, அந்த இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டு முகம்லாம் சோர்ந்து போய் அவங்க அப்படியே சோர்வாக நல்லா அழகாக நல்லா பேசிட்டுங்க, ஒரு ஆரோக்கியமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு துள்ளி குதிச்சுட்டு ஒரு இதுவாகிட்டு இருந்த ஒரு நாய்க்குட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு எது வேணாலும் இருக்கட்டும். யார் ஒரு நிமிஷம், இது இவங்க வந்து சிங் சுபா இந்த ஜென்மங்கள்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. இதான் இதே பொழப்பாகவே அலைஞ்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்மங்கள்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஒட்டுமொத்தம் திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். இல்லை, இதில் வந்து நம்மனா வந்து ஏதாவது தவறாக போட்டு ஏதாவது இது பண்ணி அதெல்லாம் கூட நாக்க தங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நல்ல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நட்பு வேணும், நிறைய பேருடைய நட்பு வேணும், நல்ல விதமாக இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட பழகிறதுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நமக்கான இதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பல பேருடைய நட்பு நல்ல விதமாக இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு பாருங்க, பேசிட்டே இருக்கும்போது தும்பல் இது ஆகிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி தயவுசெய்து வந்து அந்த இதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சம்மந்தமே நம்ம வந்து நம்ம எதாவது தவறாக பேசினாலோ இல்லை தவறாக பண்ணாலோ தவறுக்கான எதாவது செயல்கள் நடந்தாலும் அதுக்கெல்லாம் உட்காந்து நாக்கத்தவங்க போட்டு பார்க்குறாருன்னு இந்த மாதிரி நாய்ங்களாம் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பவும் வந்து நடுவில் இந்த மாதிரி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்க இந்த விஷயத்தில் வந்து உள்ளே பூந்து அதே மாதிரி அங்கே அங்கே கேட்க வேண்டிய கேள்வி இங்கே வந்து கேட்கும்போது அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மனித ஜென்மத்தில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஆளாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து நம்ம எதால் அடித்தாலும் புண்ணியம் கிடையாது. வாயால் வார்த்தைகளால் அடித்தாலும் சரி. ஏன்னா அதான் மனித ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லிட்டுமே. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம என்ன எந்த கணக்கில் சேர்க்கறது? அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்ல வந்தேன், ரோடெல்லாம் வந்து ரோடுகள்லாம் வந்து நான் ஒரு சில இந்த மழையில் வந்து ஒரு சில இடம்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் பைக்கில் போகிறவங்களும் சரி, அவசரப்பட்டு முந்தி அடித்து வேகமாக போயிட்டு டக்குன்னு இது பண்ணாதீங்க. நல்லா நேற்று காலையில் நல்லா அந்த ரோடு கூட சரி, மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேமேஜ் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பாயிருக்குது. அங்கங்கே சளியாக எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோட்டில் பத்திரமா போங்க. எல்லோரும் எந்த விதத்துலேயும் வந்து முந்தி அடிக்கணும், இவங்களை முன்னாடி போகணும், அவங்க முன்னாடி போகணும் டக்குன்னு இந்த மழையில் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் சரதுன்னு வேகமாக போயிட்டுருக்காதிங்க. வழியை விடுங்க கொஞ்சம். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கவர் பண்ணிக்கிட்டு மழையில் நீங்கள் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா பாதிப்பாக இருக்கக்கூடிய யாராவது சரியான முறையில் அவசரத்து ஏதோ இதில் வெளில வந்திருப்பாங்க,
திடீர்னு அவங்க போகிறதுக்குள்ளே அந்த மழை வந்துட்டுருக்கும். அதனால் ரெயின் கோட் இல்லாமல் அவங்க நனைஞ்சி சுத்தமாக இது பண்ணுறதுக்கு வேலை அவங்கள கொஞ்சம் வழி விட்டு கொஞ்சம் உள்ளே விடுங்க. அவங்க அவங்க சீக்கிரமாக அவங்க பார்த்து நல்ல விதமாக பார்த்து வீட்டுக்கு போட்டோம். அதனால் வந்து இல்லை நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக நல்லா கவராக இருந்து கூட நீங்கள் அவங்களுக்கு வழி விடாமல் அப்படி இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள கடைசியில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற வழியாக போயிடும். அதனால் நம்ம பார்த்துக்குங்க, பத்திரமா முடிஞ்ச வரைக்கும் நல்லா அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நல்ல விதமாக எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சம்பவமும் பார்த்தேன். ஒருத்தர் வந்து வேகமாக வண்டியில் போயிட்டு இருந்தார். அவர் என்ன நினச்சாருன்னே தெரில. ஏதோ உள்ள ஃப்ரண்ட்டில் வந்து வண்டி வந்து அந்த பள்ளமாக இருந்துச்சா இல்லை யாராவது முன்னாடி போகிறத பார்த்துட்டாரான்னு தெரியல. பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது டக்குன்னு உள்ளே வாங்கின மாதிரி ஏதாவது இதுவாச்சான்னு தெரியல. போயிட்டே இருந்தேன், என்ன நினச்சாருன்னே தெரியல. திடீர்னு டக்குன்னு ஒரு அப்படி கட் பண்ணி டக்குன்னு அப்படி இது பண்ணி அவர் கிராஸ் பண்ணி வேகமாக போயிட்டார். அவர் வேறு ஒருத்தர் நல்லா விதமாக போயிருந்தார்ல, அந்த பகுதியில் புரிந்து போயிட்டார். அது எதனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் எங்கே பார்த்தாரானான்னு தெரியல, எதை கவனிச்சாரு தெரியல, எதுவும் சொல்லவும் இல்லை, எதுவும் இது பண்ணவும் இல்லை. அது ஸ்லோ பண்ணியும் போல் கிராஸ் பண்ணி அந்த மாதிரி போல திடீர்னு சட்டான கட் பண்ணி போயின்னுட்டார். அது கடைசியில் பார்த்தா அந்த இடத்துல வேகமாக போயிட்டு கட் பண்ணி இப்படி போனார் பாருங்க. சேரும் நல்லா சைடில் அது என்ன சொல்கிறது, இந்த மண்ணெல்லாம் வந்து தண்ணியில் பட்டு சாதாரண கொஞ்சம் குழகுழன்னு இதுவாகிடும் இல்லையா, சேர் மாதிரி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி சேராக இருந்தது. நல்லா வழிக்கு விட்டுருச்சு, அடிச்சு வண்டி ஈத்துன்னு போச்சு. போய் ஊந்தார், ஏஞ்சார். அந்த இதுலேயும் ஒரு 2-3 பேர் நண்பர்கள்லாம் எல்லாம் ஓடியாந்து காப்பாற்றினாங்க. ஓடியாந்து டக்குன்னு தூக்குனாங்க, வண்டியை எடுத்து ஓரம் காட்டினாங்க. வண்டியில் வந்து அந்த சைடில் இருக்கிற இது மட்டும் தான் உடஞ்சது. ஒன்றும் அவளை அந்த பிளாஸ்டிக் அந்த இது சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா கவருங்க மாடலாக போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் உடஞ்சிருச்சு. அப்புறம் ஏஞ்சார், கையில் வந்து தேய்ச்சிக்கிச்சு, கையிலேயே அந்த காலெலாம் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிக்கிச்சு. ஒன்றும் இல்லை, பெரிய காயெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சிராய்ப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் அவர் ஏஞ்சி அதை போனார். அப்பயே கேட்டோன்னாங்கன்னா திடீர்னு அவர் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு தான் போனார். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ரோட்டில் இந்த மழை டைமில் கொஞ்சம் பார்த்து போங்க. அதனால் எப்படி முக்கால்வாசி ரோட்டில் அந்தந்த பள்ளம் இருக்கும், முன்னாடி போகிறவங்க திடீர்னு பிரேக் அடிப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க உடனே பிரேக் அடிப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து போங்க எல்லோரும். நல்லா இருக்கீங்களா விஜய் குமார் அக்கா, நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா விஜய் குமார், இருக்கீங்களா அக்கா? நல்லா இருக்கீங்க அக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் ஒயிட்டு புரியல, இது என்ன அக்கா நல்லா இருக்கீங்களான்னு எந்த அக்காவை கேட்குறீங்க? சரி, ஓகே. நல்ல இருக்கீங்களா என்ன அர்த்தம் அது? அர்ஜுன் முருகேஷ் அர்ஜுன் முருகையா, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, அர்ஜுன் முருகையா. அப்புறம் வந்து ரவீன்குமார், ஹாய். என்னது சரி, உங்களுக்கெல்லாம் சொட்டை இல்லாமல் இருக்கட்டும், அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனந்தமாக நல்லா இருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. ஓகே. பிரவீன் சொட்டை, உங்களுக்கெல்லாம் சொட்டையே விழாதில்ல, நல்லா இருக்கு. சொட்டை இல்லை விழாமல் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தாங்க. அர்ஜுன் ப்ரோ சாப்பிட்லிங்க, இன்னும் சாப்பிட்லிங்க. அர்ஜுன் இன்னும் சாப்பிட்லிங்க. அர்ஜுன் முருகையா இன்னும் சாப்பிட்லிங்க, இனிமேட்டு தான் சாப்பிட்ணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா? உங்களை சாப்பிடும்போது நான் எதாவது இடைஞ்சல் பண்ணிட்டேன்னா தப்பாக நினைக்காதீங்க. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த டைமில் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால தான் சரி இப்படி வந்தேன். மழையில் தோரில் வெளியில் போட்டுகிட்டே இருந்தேன், வெளில போக முடியல. சரி, இந்த டைமில் ஒரு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? அதாவது கொஞ்சம் மழையில் வந்து கஷ்டப்படுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இடையூறுகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. அண்ணா அவங்க கூறுங்க. விஜயகுமார், நான் காதல் அனுபவம்னு நான் என்ன சொல்கிறது, நான் காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல.
நம்ம வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். காதலிச்சலாம் கல்யாணம் பண்ணல. காதல்னா நம்மளுடைய இது வேறு, சைட் ஒன்று அடிச்சிருக்கலாம். காதல் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு இல்லை அந்த அளவுக்கு. வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் வச்சாங்க. காதல் அனுபவம்லாம் கம்மி தான் இல்லை. அது என்ன சொல்கிறது, காதலிக்கன்னு தான் நினச்சவன காதலிக்கல. இது யார்? பிரவீன் காதல் அனுபவம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லா ரொம்ப இதுவாக இருக்கிறார் பொழுது பாவம் பிரவீன் குமார். காதல் அனுபவம் ரொம்ப முக்கியம், கரெக்டான விஷயம் தான். அது தேவையில்லை அந்தளவுக்கு. பட் இருந்தாலும் நண்பர் அவர் கேட்குறாரு, அவருக்கு ஏதோ கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் வச்சு கேட்டிருக்காருங்க. இதில் நீங்கள் ஏன் இதுவாக வரீங்க? ரொம்ப டென்ஷனாக வேணாம். ஹாய், ஹலோ, யார் இவர்? தமிழ் ஏ லக்கா டாக் டிக்டாக் ஏஇ டிக்டாக்கா? தமிழ் ஏஇ டிக்டாக். ஹாய் ப்ரோ, ஹாய், ஹலோ, சந்தோஷம். அப்புறம் வந்து பிரவீன் குமார் யார்? சரி, ஓகே, சந்தோஷம். அதனால் அவர் விழுந்ததில் அவர் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்புறம் வந்து அவருக்கு அந்த மழை தண்ணி அவசரத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்துச்சு. உடனே அது மேலே கழுவி தண்ணியை பிடிச்சி கையில் பிடிச்சி வந்து கழுவி விட்டோம். கழுவிட்டு அப்புறம் அப்படியே ஏன்னா ரத்தம் நல்லா சேரில் வழுக்கி விழுந்ததில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நல்லா ரோடு கூட நல்லா இழுத்துச்சு. நல்லா கொஞ்சம் தான், ரொம்ப தூரம் இல்லை, நல்லா இதுவாகிட்டார். வழுக்கிட்டு போனதெல்லாம் இதுவாகிடுச்சு. அதில் அடிபட்டதில் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஆளும் பண்ணுங்க, யார்? அர்ஜுன் முருகையா. ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். அந்த காயம் வந்து அவருக்கு இப்போ இந்த மழை டைமில் இந்த மாதிரிலாம் ஏற்படும் போது அவருக்கு இதில் என்னென்னா அதில் மிஸ் ஆகணுங்க. இப்போ நானும் அதை தாண்டி போகிறோம். திடீர்னு அவர் பொருட்கள் அந்த மாதிரி திடீர்னு அப்படி போனார்னா என்ன ஆகும்? சரி, இப்போ அவர் விழுந்துட்டார், ரைட்டு, அது வந்து சரியாக தப்புன்றது அவருடைய தப்பு இது. ஆனால் இவரால் நம்மளோ இல்லை நானோ வேறு யாரோ விழுந்துருந்தால் என்ன ஆயிருக்குன்றதுக்கான இதுக்கு தான் அவங்களுக்கு சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை. அவருடைய தப்பு, அதுக்கான தண்டனை அனுபவிச்சார். அண்ணா நீங்கள் கத்தி சொல்லு தாத்தா, இன்னும் புரியல. அண்ணா நீங்கள் கத்தி சண்டை விளையாடி உள்ளதா? சொல்லு தாத்தா. கத்தி சண்டை விளையாடி உள்ளதா? சொல்லு தாத்தா. என்ன விஜய், என்னாச்சு? என்னென்னோ உங்களுடைய கேள்வியே ஒரு ஒன்றும் புரியாத மாதிரியும் இருக்குது. பெரியவங்க பேசுகிற மாதிரி இருக்குது, குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான், ஒன்றும் புரியல எனக்கு. நடுவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கேயும் ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்டுங்கிறார், ஒன்றும் புரியல. நீங்கள் கத்தின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் சண்டை விளையாடி உள்ளதா? சொல்லு தாத்தான்னு. என்ன தாத்தான்றீங்களா? சந்தோஷம், அதனால் பற்றி ஒன்றும் இல்லை. அது என்ன கத்தி சண்டை விளையாடி உள்ளதா? சொல்லு தாத்தா. ஒன்றும் புரியல. அண்ணா நீங்கள் என்னவோ போங்க ஐயா. சரி, ஓகே, சந்தோஷம். ஏதோ ஒரு கேள்வி, அது ஏதோ கேட்க வந்துருக்கீங்க, வேறு மாதிரி கேட்டிருக்கீங்களா? நான் புரியல இது என்னன்னு. கேட்க வந்தது வேறு, சொல்ல வந்தது பாதியாக முழுங்கி அடுத்தது கேள்வி கேட்டதுனால அந்த வாய்ஸ் இதில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எழுத்துக்கள் வந்து அப்படி ஏதோ மாறி வந்துடுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சந்தோஷம். அதனால் இந்த மாதிரி மற்றவங்க வந்து இருக்கிறாங்க, மற்றவங்க போகிறாங்க வராங்கன்றதை கொஞ்சம் அனுசரித்து பார்த்து நடந்து போங்க. வெயிலில் கொஞ்சம் இந்த மழையில் வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் பாதுகாப்போடு இருங்க. வெளியில் போகும்போது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். பாதிப்புகள் எல்லாம் வேகமாக போகிறத கொஞ்சம் தவிருங்க. மழையில் வந்து நனைஞ்சி போகிறது வேறு விஷயம், வேகமாக போகிறது திடீர்னு தான். காலையில் போகும்போது நல்லாயிருக்கும் அந்த ரோடு, நடுவில் வந்து ஒரு சில விஷயத்தினால பிரேக் அடித்ததுனால அந்த ரோடு வந்து அந்தளவுக்கு அழகாக போடுறாங்க. அதனால் கொஞ்சம் சளியாக எடுத்துக்கும். பட்டை போட்டது
பட்டை போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ. அழிக்கலாம் இல்லைங்க, இன்றைக்கி வந்து பிரதோஷம் இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு வந்து பெரியவங்க போட்டு விட்டுருங்க. எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி விபூதி வச்சு விட்டாங்க. அதில் வந்து அது அழிக்கலாம் இல்லை, அந்த மாதிரி போட்டது இதுவாகிடுச்சு. வெளியில் மழையெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, அதை தானே இதுவாகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம தான் அழிக்கலாம் இல்லை. இதில் என்ன இப்போ போகிறதுனால என்ன, இப்போ அதனால் அழித்ததுனால எல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன வேலை? அப்படியே போடுறோம், போட்டுட்டு ஏன் அழிக்க போகிறோம்? சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, கடவுளுடைய இதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எந்த விதமாக தோணுதுன்னு எனக்கு தெரியல. நல்லது கேட்குறீங்களா கெட்டது கேட்குறீங்களான்னு தெரியல. சந்தோஷம். லைவ் சசுக்கு லைவ் சசுக்கு லைவ்னு இது ஐடி பெறாது. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து வெளியில் போகும்போது சேஃப்டியாக நீங்கள் சேஃப்டியாக இருங்க, மற்றவங்களும் கொஞ்சம் இடையூறு பண்ணாமல் சேஃப்டியாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருக்குங்க. சரி, இதில் வந்து லைவில் வரும்போது கொஞ்சம் சரியான முறையில் கொஞ்சம் நல்ல விதமாக இது பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதில் என்ன கேட்குறீங்கன்னு ஒரு சிலது புரிய மாட்டேங்குது. இது யார்? சிவ மழை இருக்குங்க, கண்டிப்பாக மழை இருக்குது. இப்போ அடுத்ததும் வரும்னு சொல்கிறாங்களே, சொல்லியிருக்காங்களே, யூட்டன் போட்டுருந்துன்றாங்க. யூட்டன் வீட்டோன் இல்லை டேர்னும் போட்டு இல்லை, நியூஸில் சொன்னாங்க, அதை வச்சு சொல்கிறேன் நான். அவங்க யூட்டன் போட்டுருக்குதுன்றாங்க. போன திசையில் அப்படியே திரும்பி மறுபடியும் அதே திசை பக்கம் திரும்புதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பகவானுக்கு தாங்க வெளிச்சம், இறைவன் தான் சொல்லணும். யூட்டன் போடுறதா எந்த டர்ன் போடுறதோ. ஹவு மணி டேஸ்? அச்சோ, நான் அந்த வானவியெல்லாம் படிக்கலைங்க. நான் வானந்த சம்மந்த, அதாவது என்ன சொல்கிறது, மழை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம வந்து எப்படி புயல்லாம் எப்படி கடந்து போகுன்றதுக்கான இதெல்லாம் நம்ம இது இல்லை. அதில் சொன்னதை வச்சு நான் சொன்ன முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க நியூஸில் வந்து இந்த மாதிரி யூட்டர்ன் போட்டு வருதுன்றாங்க. அதெல்லாம் வந்து நான் காலையில் பட்ட அவஸ்தையும், நாங்கள் ஒரு வாரமாக பட்ட அவஸ்தையும், மழையினால் ஏற்படக்கூடிய இதுலேயும் தொண்டையில் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் தொண்டையெல்லாம் அந்த விஷயத்துக்கு வச்சு தான், அதை வச்சு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏரியா பிசு பிசு சாரல் மழை போட்டுக்கிட்டே தாங்க இருக்குது. அப்புறம் வந்து எத்தனை காண்டம் உள்ளது, எத்தனை காண்டம் உள்ளது, எதுக்கு எத்தனை காண்டம், எத்தனை காண்டம், கண்டம் இல்லை கண்டம், காண்டம், எத்தனை காண்டம் தான் போட்டுக்கிறேன். காண்டம் அவர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எத்தனை காண்டம் உள்ளது, அதன் பயன் என்னமா அது வகைகள், என்னாச்சு வகைகள் என்னமா அது? ஏதோ ஒரு விஜயகுமார், யார் கேள்வி கேட்குறீங்கன்னே தெரில, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக சம்மந்தமே இல்லாத கேள்விகள்லாம் கேட்குறீங்க, என்னன்னு ஒன்றும் புரியல. சரி ஓகே, பார்த்துக்குங்க. அதனால் எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்போடு இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. எல்லோரும் விருப்பம் சரி ஓகே. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக பார்க்கலாம். சரி, லைவ் வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு சில பேர் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றும் இது இல்லை. நம்ம வந்து சொல்ல வந்ததை வந்து இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. பாதுகாப்போடு இருக்குன்னு நான் பண்ணக்கூடிய விஷயத்த சொன்னேன். அடுத்தது திருவண்ணாமலையில் தீபம், இது நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. நாளைக்கு பார்த்து பயணம் செய்கிறதுல பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கூட்டத்துலேயும் கொஞ்சம் பத்திரமா அதாவது அதான் எப்பயுமே எங்கே போனாலும் சரி, இடையூறுகள் மற்றவங்களுக்கும் கொடுக்காம நம்மளும் பாதுகாப்போடு ஆனந்தமாக சேவிச்சுட்டு வாங்க, பகவானை தரிசிச்சுட்டு வாங்க, அண்ணாமலையார் தரிசிச்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து முடிஞ்சால் எல்லா மக்களுக்காகவும், உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு வாங்க. இரு 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 நான் அப்பயே நினச்சேன், இது லூஸ் தான் நினச்சேன். அதான் நினச்சேன் என்னடா அதுன்னு பார்த்தேன். இவ்வளோ நேரம் நல்லா போயிடுச்சு.
விடு. வெளில போ. பாய். 14 நியூஸ். போடு. பாய் பாய். கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ரொம்ப சந்தோஷம் நீ இருந்து இது இவ்வளோ நேரம் இருந்தது. என்ன இதுன்னு தெரியல, ஏன்டா அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க? டேய் நீங்களாம் எதுலடா இருந்து வந்தீங்க அப்பனா? நம்மள கம்மி பார்த்து பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நீங்களாம் எதுல இருந்து வந்தீங்க? என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? நீங்கள் இப்படி தான் எல்லோரும் அரை மென்டலாகவே சுற்றிட்டு இருப்பீங்களா, இல்லை முழு மென்டலாக சுற்றிட்டு இருப்பீங்களா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பைத்தியத்திலே மகா மட்டமான பைத்தியமாக இருக்கீங்க. என்ன கேட்குறோம், என்ன போகிறோம் வரோன்னு ஏனோ தானோன்னு எது கேட்குறீங்க? கேள்வி கேட்குறதுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு கேள்வியை கேட்க சொன்னேன்? இல்லை சந்தோஷமாக இல்லை, நட்புறவு நல்ல விதமாக நீங்கள் நேசித்து வந்து சரி நட்புறவுகள் நமக்கு கிடைக்கும், நல்ல விதமாக இதுவாக இருக்கும், நம்மளுடைய ஷார்ட்ஸையும் பார்ப்பாங்க. அதுக்கான எனக்கும் ஒரு சரி ஒரு ஆனந்தமாக போன தடவை வந்து பேசினார் நமக்கு வந்து இவர் நல்லா இது ஆண்டைட்டு நிறைய பேர் இவர் சந்தானம் சந்தனம் ஆன்லைன் ரேடியோ, அவர் வந்து நல்ல விதமாக பேசினார். அந்த மாதிரி ஒரு சில பேர் பிரவீன் இன்னொருத்தர் இருந்தார், வேற ஒரு பிரவீனுடைய இதுலேருந்து அவர் வந்திருந்தார், அவரும் நல்லா பண்ணி பேசிட்டு இருந்தார். பிரவீன்குமார் ஏற்கனவே ஒரு இப்போ வந்த பிரவீன்குமார் இல்லை, அவர் அம்முக்குட்டின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நல்லா அது அழகாக நல்ல விதமாக பேசினாங்க. அந்த மாதிரி நட்புறவை நாங்கள் இது பண்ணி நல்ல விதமாக பேசி நல்லா அப்படி போய் இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன வந்து வார்த்தைகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எங்களுக்கு வந்து அதை விட நிறையவே தெரியுமா? நான் அதை உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா தெரியல. இதை வந்து நிறைய என்னுடைய இதை வந்து நான் வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்காக பெரியவங்களுக்காகவும் ஒரு ஒரு நகைச்சுவையான விஷயமா எடுத்து போட்டு நான் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுருக்கேன். அது அந்த பசங்கள்லாம் நிறைய பார்க்கக்கூடிய பசங்க இருப்பாங்க. அந்த பசங்க இதை பற்றி ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும், எல்லா பசங்களும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்கள வந்து நான் என்னுடைய வார்த்தையால் இதில் பண்ணி நான் பேசி அவங்களுக்கு தெரிய வச்சு அதை புரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி மூளையே இல்லாதவங்களும் அறிவு கொஞ்சம் கூட சிறிய அளவு கூட இல்லாத முட்டாள்கள்லாம் வந்து இந்த தயவுசெய்து இந்த லைவுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. உங்களை நாங்கள் கேட்கவே இல்லை, கூப்பிடவே இல்லை. நீங்கள் அப்படியே தான் இந்த அசிங்கமாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் நின்று உட்காந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லை குடும்பமே இல்லாத அனாதையா நீங்களாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், அனாதையாக இருந்தால் கூட என்ன செய்யுங்க, நீங்களே போய்ட்டு உங்களுக்கெல்லாம் எங்கெல்லாம் போய் கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துட்டு நிறைய பேருக்கு தான் நினச்சிக்கிட்டே உட்காந்து நீங்கள் மட்டும் பேசிட்டே அவன் அப்படியே எழுத்து உட்காந்து நல்லா பேசிகிட்டே இருங்க, சரியா? இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கோம், நல்ல விதமாக இது பண்ணிகிட்டு இருக்கவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் வந்து உள்ளே போந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து எந்த வழியாக பிறந்தீங்க, என்னமா இதுவாக இருந்தீங்கன்னு தெரியல. உங்களெல்லாம் வந்து எந்த கணக்கில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. மனுஷனுக்கு தான் பிறந்தீங்களா, மனுஷிக்கு தான் பிறந்தீங்களா, எதுக்கு பிறந்தீங்கன்னு அதுவும் புரியல. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சம்மந்தமே இல்லாமல் மற்ற பசங்க பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறது, உங்களெல்லாம் வந்து நான் இதுக்கு மேலே நான் சொல்ல வார்த்தைகள் எனக்கு இல்லை. அதனால் ரொம்ப நன்றி. சரி, இது வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப நன்றி, சந்தோஷம். நல்ல விதமாக வந்தவங்களோ சரி, கெட்ட விதமாக வந்தவங்களும் சரி, அது உங்களுடைய விருப்பம். நான் யாரையும் வந்து இதுவாக நினைக்கல. அவங்களுக்கெல்லாம் மூளை இல்லைன்றது சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு அவங்களெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.